நண்பர்களாக ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மன வருத்தம் வந்துடும். இவர் சாயங்காலம் நைட்டு வரைக்கும் அவர்கிட்ட நேரடியாக நின்று பேசிட்டு வருவார். காலைல வெள்ளனை நினச்சி ஃபோன் பண்ணாலும் அவர் ஃபோன் எடுக்க மாட்டார். அவர் எல்லாம் தொல்லை பண்ணுறான், நைட்டும் ரொம்ப தூங்கிட்டு பேசிகிட்டு இருந்து அப்படின்னு ஃபோனே எடுக்க மாட்டார். இவருக்கு என்ன இப்படி நைட் நல்லா பேசிட்டு வந்தீங்களே இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பகை வரும். மனசில் வந்து ஒரு பகை வரும். இப்போ உங்கள் லக்கணம், உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரம் எதுவானாலும் இருக்கட்டும், உங்கள் ராசி, உங்கள் லக்கணம் ராசி அதில் கோச்சாரத்தில் வந்து கேது பகவான் போகிறாரு, சனி பகவான் போகிறாரு. இப்போ உங்கள் லக்கணத்துலேயே கோச்சாரத்தில் கேது வந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து யாரையுமே வெறுத்துருவீங்க. சொந்த பந்தம், மனைவி மாறு, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி அத்தனை வச்சு நீங்கள் வெறுப்பீங்க, மனசுலோட வெறுப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாமே என்னடா நல்லா பேசிட்டு இருந்தார், இப்படி பேச மாட்டேறேன்ட்டு உங்கள் அக்கா, அண்ணன், உங்கள் மனைவி வீட்டார் சம்மந்தப்பட்டது எல்லாமே மனவருத்தம் பிரச்சனை. நீங்களே இப்போ பயிற்சி முடிச்ச மாதிரி ஆகிடுவீங்க. நம்ம ஏன் எல்லாத்துக்கூட பகைக்கிறோம், ஏன் பேச மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல, குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறதில்ல, எங்கேயாவது உட்கார உட்காந்துட்டு மன சிந்தனையோட உட்காந்துக்கிறீங்க. அது வேணாம். அது என்ன காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் லக்கணத்தில் வந்து கோச்சாரத்தில் கேது போனாலும் சரி, உங்கள் லக்கணத்தில் கோச்சாரத்தில் சனி போனாலும் சரி, இந்த உறவுகள்லாம் பகையாயிருங்க, மன வருத்தம் பிரச்சனையே வரும். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் லக்கணத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் சொல்கிற தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டு மன வருத்தம் பிரச்சனை வரும். கோச்சாரத்தில் கேது சனி, 4ஆம் இடத்துல வருது கோச்சாரத்தில் கேது சனி அப்படின்னா உங்கள் அம்மானால, வீட்டுனால மன வருத்தம் பிரச்சனை சிக்கல் கூட்டிகிட்டே வரும். ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்துல வந்து கோச்சாரத்தில் சனி கேது போனால உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா மன வருத்தம் பிரச்சனை வரும். இதாங்க சாதகம். அப்போ எல்லாரையும் நீங்களே பகிச்சுக்கிறீங்களா? இதே ஆப்போசிட்டை வச்சு பாருங்கள். அப்போ உங்கள் கூட வந்து உங்கள் அண்ணன் பேசலை, அக்கா பேசலை, உங்கள் வீட்டுக்காரம்மா பேசலை, உங்கள் வீட்டுக்காரம்மா வகையெல்லாம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, மன வருத்தம் பிரச்சனையாகவே இருக்குன்னு சொன்னால் அவங்க சாதத்தில் பாருங்கள், லக்கணத்துலேயோ 2ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ சனியோ கேதோ கோச்சாரத்தில் போயிட்டு அவங்க உங்களை பகைச்சிக்குவாங்க. உங்கள் கூட மன வருத்தம் பிரச்சனை கொண்டாடுவாங்க. தேவையில்லாத உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, தேவையில்லாமல் சொல்லுவாங்க, தேவையில்லாமல் பேசுவாங்க. இது என்ன? உங்கள் லக்கணம் ராசி இருக்குது, உங்களுக்கு உங்கள் லக்கணத்தில் ஒரு திசை ஓடிட்டுருக்கு, உங்கள் சாதத்தில் ஒரு திசை ஓடிட்டுருக்கு. திசைநாதம் ஒருத்தருப்பார், அவரும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது இந்த கோச்சாரத்தில் சனியும் கேது எந்த இடத்துல 12 பாவகத்தில் எப்படி பண்ணாலும் சரி அந்த பாவகத்தை படி வாங்கும், அந்த பாவத்தில் பிரச்சனை சிக்கல் வரும். இதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் செய்யலாம். புரிஞ்சு நடக்கணும். நம்ம மேலே ஒருத்தர் கோச்சுக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நம்ம நேரம் சரின்னு அர்த்தம். நம்ம போய் ஒரு இன்னொருத்துக்கு மேலே கோவப்படுறோம், பிரச்சனை சிக்கலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேரம் அர்த்தம், நம்ம நேரம் சரின்னு அர்த்தம். புரிஞ்சு பக்குவமாக நடக்கிறவங்க தான் இந்த பூமியில் வாழ்க்கையில் செய்வான். பணக்காரனை பணம் காசு வசதி உள்ளவங்க பாருங்கள், அதிகமாக பேச மாட்டாங்க, லா சட்டமே பேச மாட்டாங்க. அவங்க வாட்டில் எவ்வளோ மற்றவங்க எதிராளி லா பட்டு சட்டம் பேசினாலும் இல்லைங்கண்ணா இல்லை ஐயா இல்லைங்க சார் இல்லைங்க அப்படி தான் சொல்லிட்டு வருவாங்களே ஒழிஞ்சு அவங்கள எதிர்த்து பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் அவங்க புரிஞ்சு நடக்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தை பஞ்சபூதத்தை புரிஞ்சு நடக்கிறாங்க. வாழ்க்கையில் செய்ய அவங்களுக்கு வழி வரும். மின்கோடியை நம்ம கோவப்பட்டு பிரச்சனை சிக்கல் பண்ணோம்னா அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம், பிரச்சனை சிக்கலை போய் மாட்ட போகிறாருன்னு அர்த்தம். அதுதான் நம்மளை அறிஞ்சு நம்மளுடைய சாதகம் என்ன, நம்ம திசை புத்தி என்ன, நம்ம கோச்சார பலன் என்ன மாதிரி போயிட்டுருக்கு, இதை அறிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் செய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளையும் வசப்படுத்த முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அவங்க ஓகே சொல்லுவாங்க. அவ்வளோ பேசுனப்பா அன்னைக்கு அவர் பேசாமல் அமைதியாக போயிட்டாருப்பா, நல்லா மனுஷன் அப்படின்னு அவங்களே திரும்பி வருவாங்க. அப்போ ஒரு பிரச்சனை சிக்கல் வருதுன்னா அது பாருங்கள், அந்த கோச்சாரத்தில் லக்கணத்தில் கேது சனி இருந்தாலும் அப்படியே மாறும்போது மாறிக்கிங்க, கண்டிப்பாக மாறி. அதாவது என்னுடைய சேனலை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பம் போட்டால் வாட்ஸ்அப்பில் 95 14 77 10 74 என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக பலன் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.